அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபராசிக்கார அன்பர்களே, நீங்க உங்களுடைய மகாலட்சுமிய கடவுளாக கொண்டிருக்கீங்க. சுக்கிர பகவானுடைய ஆசையை நீங்க பெற்று விட்டுறீங்க. முக்கியமா இது நாள் வரைக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்களும் நிறைய விதமான துன்பங்களையும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருக்காங்க. இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி, இவர்கள் செய்யணும்னு முடிவெடுத்து செஞ்சாலும் சரி, மாறி மாறி இவர்களுடைய வாழ்க்கையில தினமும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் வந்து நிற்கும். இவர்கள் எதையாவது செஞ்சு எப்படியாவது எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது இல்லாமலே போச்சுங்க. ரிஷபராசினுடைய மனசு எப்பவுமே ஒரு கேள்வியை கொடுக்கும். எப்போ சாமி எனக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வரும், அதாவது சாவு வரும். எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு யார் கூடயும் பேசவும் பிடிக்கல, நான் தனிமையாவே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை கொடுக்கு. யாரும் என் மேல அன்பு பாசம் அக்கறைன்னு வைக்கிறது கிடையாது. எல்லோருக்கும் நான் ஒரு பொருட்டா போயிட்டேன், அதாவது ஒரு பொருள் மாதிரி. என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க, என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க. இப்போ என்னுடைய நிலைமைன்றது ஒரு குப்பையோட மோசமான நிலைமையில தான் இருக்கு. இதற்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேண்டாத தெய்வம் இல்லை, பார்க்காத கடவுளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஷபராசினுடைய மனசு வேதனைகள் என்பது ரொம்ப அதிகப்பட்டிருக்குங்க. முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த கடன், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தினமுமே இவர்களால என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரியாம மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகளையும் கஷ்டத்தையும் வச்சு தினமும் தனக்குத்தானே ஒரு போராட்டத்துக்கு மேற்கொண்ட நபர்கள்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களால அதுல இருந்து மீண்டு வர முடியல. இன்னைக்கு வரைக்கும் இதற்கு மாற்றம் இல்லையா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தினுடைய காலடியில மண்டியிட்டு கேட்டும் இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படவே இல்லை. நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இவர்களால எந்த ஒரு விஷயத்தையும் மாத்திக்க முடியல. இதை செஞ்சா சரியாயிடுமா, இதை செய்யணுமா அப்படின்னு பெரிய கேள்விகள் குழப்பங்கள்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு விஷயத்துக்கும் தீர்வு இல்லையான்னு இவர்கள் வேண்டாத நாட்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ரிஷபராசினுடைய அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கே மிகப்பெரிய மாறுதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இவர்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. இதற்கு முன்பு நீங்க பல துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஏற்படுது. அது எல்லாம் மாறப்போகுதுன்னா நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களாங்க? நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில சவால் வர்றங்க நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கிரக மாற்ற நிலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. சரி, இந்த ரிஷபராசியுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொண்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நாளை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான நாள். நாளை அப்படின்றது நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம நாளையில் தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட உங்களுடைய நாளை அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் தாங்க சொல்றோம், சரிங்களா? இந்த நாட்கள்ல தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமா சில விஷயங்கள் முடிவெடுப்பதிலையும் சரி, இதை செய்யலாமா வேணாமற்றும் சரி ரொம்ப பதட்டமும் பயமும் வந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறப்போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. அதாவது ரொம்ப பெரிய அளவிலான தன்னம்பிக்கை என்பது கிடைக்கும். முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். வேலையில முக்கியமா சொல்லணும்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட போகுது. நீங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய திறமைகளை ஒரு பொருட்டா கூட ஒரு ஒரு மனுஷனா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, ஆனா பேர் வேற யாருக்கோ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கண்டுக்க கூட மாட்டாங்க. என்னப்பா இது சாதாரண ஒரு விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க எளிமையா. ஆனா அதற்கு கஷ்டப்பட்ட ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான பாராட்டுகள் கிடைப்பதோடு அதற்கேற்ற ஊதியமும் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. புது பொறுப்புகள் கிடைக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பணி சுமை என்பது கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்க போகுது. ஏன்னா உங்க மேல வைக்கக்கூடிய நம்பிக்கைன்றது அதிகரிக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்ற பட்சத்துல அதுல உங்களுக்கான முக்கியமான வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஸோ வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் இந்த நேரங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல எளிமையா ரிஷபராசிக்காரர்கள் கிடைக்க போகுதுங்க. அதுவும் முக்கியமா இந்த மிகப்பெரிய வேலையா நினைச்சிருப்பாங்க, கருதியிருப்பாங்க. அந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போனா வாழ்க்கை செட்டில் ஆயிருந்தா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பீங்கல்ல. அப்படிப்பட்ட வேலை உங்களுக்கு ரொம்ப எளிமையா இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருமானம்ன்றது பெருசா இருந்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல வருமானம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதாவது முக்கியமா பணம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள நீங்க அதிகமா சேர்த்து வைப்பீங்க. சில முக்கியமான இடங்கள்ல முதலீடுகளை செய்வதற்கான நேரங்களாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இது வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முதலீட்டுமே செஞ்சது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் முதலீடுகளை செய்வது மூலியமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில சந்திப்பாங்க.
அப்புறம் தேவையற்ற செலவுகளை குறைப்பாங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில முக்கியமான சேமிப்புகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட கார், பைக், கோல்டு வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறதுன்னு செய்வீங்க. முக்கியமா குடும்பத்தார்களுடைய முன்பு உங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் என்பது உயரப்போகுது. இவ்வளவு நாள் வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்றதுக்காக எத்தனை நாட்கள் உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க, அசிங்கப்படுத்திருப்பாங்க, சொந்தமா வீடு இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏளனப்படுத்திருப்பாங்க. அவர்கள் முன்பு நீங்க யாருன்றதை நிரூபிச்சு எல்லோர் முன்பும் நீங்க முக்கியமான நபர்ன்றதை நிரூபிச்சு காமிக்கக்கூடிய நிலைமை என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நீங்க வாழ்க்கையில உயிர உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவும் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசக்கூடிய விஷயங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்னா அதை சரின்னு முடிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களால செய்ய முடியுன்றதை அவங்க நம்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது நாள் வரைக்குமே இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில சில சண்டை, சில சச்சரவுகள் என்பது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்திருக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதை சரி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு மாற்றத்தையும் இவர்களெல்லாம் செய்ய முடியல, மாற்றவும் முடியல. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இந்த ரிஷபராசியுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுது. முக்கியமா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல சில முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். உங்களுடைய வீட்டுல பிள்ளைகள் உங்களுக்கு இல்லை உங்களுடைய பெற்றோர்களுக்கு நோய் நாளுடைய பாதிப்பினால ரொம்ப அவசரப்பட்டிருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குன்னு. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அதுவும் இந்த காலநிலையில வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளியே போகவா வேணாமான்ற அளவுக்கு மனசுக்குள்ள பல கவலைகள், குழப்பங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மாறப்போகுதுங்க. அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும். நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். காதல் விவகாரங்கள்ல முழு மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா உங்களுடைய பிடிச்சவங்க கிட்ட நீங்க பேசலாமா வேண்டாமா, பேசினா தப்பாயிடுமா, ஏதாச்சும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு பல குழப்பங்கள்ல இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட குழப்பங்களும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கி ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க. அப்படிப்பட்ட நாள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் என்பது ரிஷபராசிக்காரர்கள் நடக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளையும் உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகுது. நீங்க தைரியமா இருக்கலாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ நட்சத்திர பலன்களை பத்தி பார்ப்போமா? இந்த கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் நீங்க எடுத்த காரியங்கள் இனி ரொம்ப சீக்கிரமா வெற்றி அடையும். முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் என்பது குறைய ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள், முடிவுகள் எல்லாமே உங்களையும் சரி, உங்களுடைய சார்ந்தவர்களையும் சரி முன்னேற்றத்துக்கான வழிகளை கொண்டு போகும். காரணத்தை கொண்டும் பின்னடைவையோ நஷ்டத்தையோ நீங்க சந்திக்க போறது கிடையாது. அது தொழிலா இருக்கலாம், இல்லை வேலையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கான இதாக இருக்க போகுது. ரோகிணி நட்சத்திரக்கார நண்பர்களே, பணவரவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில இப்போ அதிகரிக்க போகுது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி என்பது இருக்கும். முக்கியமா உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் இனி சரியானதாக இருக்கும். மிருகசிருஷ்யம் 1, 2 பாதம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப காலமா தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். திருமணம் நடக்குமா இல்லையான்னு பல குழப்பங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கும். முக்கியமா சொல்ல போனா நீங்க திருமண வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது கிடைக்கும் இந்த மிருகசிருஷ்ய நட்சத்திரக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல, புது நட்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். இதன் மூலியமா நீங்க கூடுதலாக எப்படி சொல்றதுன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள லாபத்தை நீங்க பெறுவீங்க. அதாவது அவர்களுடைய அன்பு, அந்த ஒரு நட்பினுடைய பாசத்தின் மூலியமா அவர்களும் உங்களுக்கான உதவிகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதன் மூலியமா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில, அதாவது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் அமைய போகுது. இதுவரைக்கும் காணாத ஒரு சில மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திப்பீங்க. இது வரைக்கும் இழந்த சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மீட்டெடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பல காலங்களாக அனுபவிச்ச துன்பங்கள் என்பது நீங்க போகுதுங்க. நீங்க இனி சரியான முடிவுகளையும் சரியான மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க. எவ்வித கவலைகளும் எவ்வித பயமும் வேண்டாம் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில. ஏன்னா தைரியத்தினுடைய அந்த உருவமே நீங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி எந்த ஒரு விஷயமும் நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லைங்க. நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை, எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையே உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது. அதனால் தைரியத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும். இவர்களுடைய ரிஷபராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளும் மாற்றத்தை சந்திப்பீங்க. உங்களுக்கான நாள், உங்களுக்கான நேரம் என்பது அமைஞ்சிருச்சு. தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.